ஓகே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நானும் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ தீபாவளி சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃப்ளிப்கார்ட்டில் ஏகப்பட்ட ஆஃபர் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறான். ஸோ அப்படி லான்ச் பண்ணும்போது நிறைய பேர் பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புது ஃபோனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் என்னன்றதை சிம்பிளாக உங்களுக்கு புரியிற மாதிரி ஈஸியாக சொல்ல போகிறேன். நீங்களும் டக்குன்னு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கூடவே நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க பழைய எக்ஸ்சேஞ்ச் வீடியோவில். ஸோ அந்த கமெண்ட்ஸையும் இன்னைக்கு நான் இந்த செஷனில் அப்படியே கிளியர் பண்ணி விட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஓகே, இந்த மோட்டரோலா G96 5G அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் ஃபோனோட வேரியண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். 17,999 ரூபா. இதில் HDFC போட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் 10% கேஷ்பேக் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ அங்கேயே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிற ஃபோன் Redmi Note 9 அப்படிங்கிற ஒரு ஃபோன். ஸோ இந்த Redmi Note 9 அப்படிங்கிற ஒரு ஃபோனு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஃப்ளாலெஸ்ஸாக வித் பிராண்ட் பாக்ஸ், அதாவது Redmi Note 9 ஃபோனும் பிராண்ட் பாக்ஸும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3,900 ரூபா உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். இல்லை பிராண்ட் பாக்ஸ் இல்லை, ஆனால் ஃபோன் நல்லா இருக்குது, சின்ன சின்ன ஸ்க்ராட்ச், சின்ன சின்ன டென்ஸ், ஃபோன் யூஸ் பண்ணாலே ஸ்க்ராட்ச் அண்ட் டென்ஸ் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு குட் அப்படின்றத போய்க்கோங்க. அது 3,510 ரூபா, அதுலேருந்து ஒரு 390 ரூபாய்க்கு கம்மியாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். ஸோ ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆர் பாடி டிஃபெக்ட்ஸ். ஸோ ஒரு ஃபோனில் கோடு விழுந்துருக்கலாம், இல்லை பாடியில் நல்லா ஒடுக்கி ஒரு மாதிரி வளைச்சி இந்த மாதிரி இருந்திருக்கலாம். அப்படின்ற மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அது ஆவரேஜில் வந்துடும். பிலோ ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அண்ட் பாடி பயங்கரமான டிஃபெக்ட், ரெண்டுமே சேர்த்து டிஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பிலோ ஆவரேஜ். அது மட்டுமே இல்லாமல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு, ஃபோன் ஏதோ உடஞ்சே போயிருச்சு, அதை யூஸே பண்ண முடியாது அப்படின்னா பிலோ ஆவரேஜ்ன்றதை நீங்கள் கொடுக்கலாம். அதை ஃபுல்லாக இப்படி எடுத்துக்குவாங்களா, நம்ம சொல்கிறத மட்டுமே வச்சு எடுத்துக்குவாங்களான்னா கிடையாது. இப்போ நீங்கள் புது ஃபோன் வாங்கிட்டீங்க, புது ஃபோன் வந்துருச்சு, அவுட் ஃபார் டெலிவரி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போ ஒருத்தர் வருவார், அவர் உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணி பார்ப்பாரு. யூசேஜில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இந்த ஃப்ளாலெஸ் குட்டு ஆவரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு டிஸ்பிளேவே உடஞ்சிருச்சு, வெறும் பாடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா மேபி அந்த ஃபோனை எடுக்கலாம், எடுக்காமையும் இருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் மிகச்சிறந்த வாய்ப்புகள். ஏன்னா மேக்சிமம் ஃபோனை எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ பிக்கப் வரவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அது அவங்க மேலே தப்பு இல்லை, பட் இருந்தாலும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க இப்படி பண்ணுறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதை நம்ம தான் தெளிவாக பார்த்து பேசி பண்ணணும். ஏன்னா போன டைம் நான் என்னோடய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்னோடய ஃபோனில் சின்ன டென்ஸ் தான், சின்ன ஸ்க்ராட்ச் தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்க்ராட்சே பெரிய ஸ்க்ராட்சாக போட்டு பேசி இது பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் போய் அதெல்லாம் ஸ்க்ராட்ச் எல்லாம் கிடையாது, டென்ட் எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன மைனர் ஸ்க்ராட்ச் தான். அந்த மைனர் ஸ்க்ராட்ச் நானே கொடுத்து தான் வச்சிருக்கேன், அதுக்கு இந்த காஸ்ட்டு தான் வருது அப்படின்னு சொல்லும்போது அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்க்ராட்ச் காமிச்ச போது ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது, அது கொஞ்சம் நல்லாவே விசிபிளாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டினேன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் போய் எக்ஸ்சேஞ்ச் வீடியோவில் போய் பாருங்கள், தெளிவாக அவனை சொல்லியிருப்பேன் என்னென்ன அப்படின்னு. ஸோ இதான் ப்ரொசீஜர். ஸோ உடனே நம்ம ஆவரேஜ் கொடுத்துட்டோம், கண்டிப்பாக நம்மளோட ஃபோனோட ஆவரேஜ் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. அந்த எண்ணத்தை அப்படியே மறந்துடுங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதைப்படி தான் அவங்களும் எடுத்து ஒர்க் பண்ண முடியும். அது அவங்களையும் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சோட ஒரு ப்ராசஸ். இப்படி தான் ப்ராசஸ் நடக்கும். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா போத் ஸ்க்ரீன் அண்ட் பாடி டேமேஜ், இங்கே பாருங்கள், பாடி டேமேஜ், ஸ்க்ரீன் டேமேஜ், இதெல்லாம் அவங்க அங்கே போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும், மைனர் பாடி டேமேஜ்னா சின்ன சின்ன டென்ட்டு, அந்த சுவிட்சு உடையிறது, இதெல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மைனர் ஸ்க்ரீன் டேமேஜ், இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் டேமேஜில் பாருங்கள், அந்த ஃபோன் கோடு உழுகிறது, அந்த டிஸ்பிளேவில் அந்த கருப்பாக வர்றது, ஸோ அதெல்லாமே இருக்குது. அப்புறம் கிராக்கு, ஃபோன் ஷேப்பே எல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி கொடுக்குறது எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. சரி, இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா குட்டுன்னு கொடுக்க போகிறேன். ஏன்னா என்கிட்ட பிராண்ட் பாக்ஸ் கிடையாது, பிராண்ட் பாக்ஸ் எங்கேயோ தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில மைனர் ஸ்க்ராச்சஸ் அண்ட் டென்ஸும் இருக்குது. ஸோ அதனால் கன்ஃபார்ம் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு வேறு பின்கோடு மாற்றிட்டேன், பின்கோடை மறைச்சிருப்பேன். ஸோ வேறு பின்கோடு நான் கொடுத்ததுனால இங்கே பாருங்கள் வேறு பின்கோடு இல்லை. பட் இப்போ நான் வேறு பின்கோடு மறுபடியும் இன்னொரு பின்கோடு கொடுக்குறேன்.
ஸோ இந்த பின்கோடில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு இருக்காங்க, அதனால உங்களுக்கு டெலிவரி நாளைக்கே பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் போக ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 14,989 ரூபா. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் தான் வருது. இது கூட நீங்கள் ஹெச்டிஎஃப்சியில் 1,500 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 12,000 என்னமோ அந்த ரேஞ்சிலேயே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விஷயம். ஸோ இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஏன்னா தீபாவளி அப்கமிங்கில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ப்ளஸ் ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இது ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி பாக்ஸ் வேணும், ஒரு சில டேமேஜ் எல்லாம் வந்து போட்டு கட்டியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும், அப்டேட் பண்ணணும், நீங்களும் அப்டேட் ஆகணும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 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 இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சூப்பர் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதனால் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா இன்கேஸ் அவங்க ஏதாவது விற்க போகிற ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன்னு வச்சாங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான வழியாக இருக்கும். அடுத்து நான் அமேசானுக்கு ஏதாவது விஷயங்கள் புதுசாக இருந்தால் வீடியோ போடுறேன். ஸோ இல்லை உங்களுக்கு அமேசான்லேயும் வந்து வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அமேசான்லேயும் சூப்பராக வீடியோ போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ சூப்பர் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு உங்களோட லைக் மிகவும் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே பார்க்குறீங்க, லைக் அப்படின்றத பண்ணல. அப்படியே லைக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அமேசான், அடுத்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா சூப்பராக போடுறேன். அண்ட் டெய்லி வீடியோஸ் வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். டெய்லி வீடியோஸ் மேக்ஸிமம் நான் போட ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி டெய்லி ஷார்ட்ஸ் வந்தது, அப்புறம் டெய்லி ஃபுல் வீடியோஸ் போட சூப்பராக ட்ரை பண்ணுறேன். அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூஸும் வந்து அப்கமிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ். பை காய்ஸ்.